அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான அன்னபூர்ணி படத்தில் வர்ற மீன் கொழுங்குறை தான் செய்ய போகிறோம். இது வந்து புறநானூரில் கூறின ஒரு ரெசிபி. வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வந்து அதிகமாக முள் இல்லாத மீன் பார்த்து எடுத்துக்கோங்க. விரால் மீனில் செய்யணும். நான் கடல் விரால்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 கன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மாங்காய் ஒரு 5-6 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மாம்பழம் சேர்த்து செய்யலாம், மாம்பழம் கிடைக்காதனால மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா தான். ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஒரு பாத்திரம் சூடானோடனே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே சோம்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம பட்டை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு வாசத்துக்காக பட்டை மட்டும். அடுத்தது ஒரு 5 ஏலக்காய். சோம்பு, பட்டை, ஏலக்காய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு 10 இல்லை 15 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் நம்ம வதக்கிக்கிட்டு அடுத்ததாக நம்ம பச்சை மிளகா ஒரு 3 இது எடுத்துருக்குறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வாசமாக மைல்டான ஒரு ரெசிபி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கின உடனே மாங்காவை சேர்த்துக்கலாம். மாம்பழம் சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மாம்பழம் கிடைக்கல, இது கொஞ்சம் நல்ல விளைஞ்ச மாங்காய் தான். அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். ஒரு 5-6 பீஸ் சேர்த்துருக்குறோம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்து. இப்போ நம்ம மாங்காவும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக நிறம் மாதிரி வந்தால் போதும். அதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிட்டு பார்த்தாலே தெரியும். கொத்தமல்லி, புதினா வதங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சுருண்டு வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைக்கிறதுக்குள்ள மசாலா மட்டும்தான். நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆறினோடனே மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இப்போ நம்ம மீன் கொழுங்குறை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் சூடாகட்டும். ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க, வேறு ஸ்பைசஸ் வேண்டாம். ஜீரகம் மட்டும், சின்ன ஜீரகம்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஓரளவு வதங்கி வரணும். லைட்டாக நிறம் மாறட்டும். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும்.
பார்த்தாலே தெரியும் லைட்டாக மாறிட்டு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மாங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக எலுமிச்சம் சாறு லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன். புளித்த காடி நீர் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி லெமன் சேர்த்துருக்குறோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீன் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6லேருந்து 7 பீஸ் மீன் வந்து எடுத்துருக்கிறேன். அதிகமாக முள் இல்லாத மீன் எடுத்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா உடையாமையும் வரணும். மீன் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். நம்ம இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். மீன் உடஞ்சிராமல் நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்தேன். அதனால் 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். முந்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் மிக்ஸி ஜார் கழுவி. அதனால் அதை கனெக்ட் பண்ணி 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான். நம்ம இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு டேஸ்ட் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி அவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணியில். சேர்த்தாச்சு. அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு. அரிசியும் தண்ணியும் லைட்டாக விரசினாப்பில் கொஞ்சம் வரும். இப்போ நம்ம தம் போட்டு வேக வைக்கலாம். மூடி வச்சுட்டு தம் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கீழே ஒரு நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணாதது அதை வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரம் தூக்கி வச்சுருக்கிறேன். மேலே வெயிட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருக்கிறேன். சுத்தமாக ஆவி வந்து வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி தம் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். தம் போட்டு 10 நிமிஷம்கிட்ட ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான ரொம்பவே வாசமாக இருந்தது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி மீன் குழங்குரை தயாராகிட்டு. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நியூ ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சூடான மீன் குழங்குரை ரெசிபி புறநானூரில் கூறிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. ரொம்பவே எம்மியான டேஸ்டியான மீன் குழங்குரை ரெசிபி தயாராகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.